நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் அப்படியே இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு பாராட்டி வந்த இரக்கங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரையிலும் எங்களை எவ்வளவாய் நேசித்தீங்கப்பா. உம்முடைய அன்புக்கு ஐயா நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்லையா. எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கப்பா. அந்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, வார்த்தையினால் நிரப்புங்கப்பா, வார்த்தையினால் நிரப்புங்கப்பா. நீங்கள் எங்கள் கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவசேனை ஜப ஐக்கியத்தின் சார்பிலே ஜீவ வார்த்தை நேரத்தின் வழியாக உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொள்ளுகிறேன். நீங்கள் சுகத்தோடும் தேவ பலத்தோடும் தேவ ஒத்தாசையோடும் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று ஏசப்பாவுடைய நாமத்தினாலே நம்பிக்கையாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய எல்லா பாதைகளிலும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். ஜெபித்தால் ஜெயிக்கலாம், விசுவாசித்த தேவ மகிமை காணலாம். ஜெபித்தால் ஜெயிக்கலாம், விசுவாசித்த தேவ மகிமை காணலாம். இயேசுதாமே நமக்கு முன் மாதிரி, எக்காலத்திலும் கர்த்தரை நீ ஸ்தோத்தரி. ஜெபித்தால் ஜெயிக்கலாம், விசுவாசித்த தேவ மகிமை காணலாம். ஜெபித்தால் ஜெயிக்கலாம், விசுவாசித்த தேவ மகிமை காணலாம். இயேசுதாமே நமக்கு முன்மாதிரி, எக்காலத்திலும் கர்த்தரை நீ ஸ்தோத்தரி. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 32 சங்கீதம் 32 சங்கீதம் 6 வசனம் 7 வசனம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. 7 வசனம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம், ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். வாழ்க்கை பாதைகளை சரிப்படுத்த
நினைக்கிற மனிதனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இக்கட்டு நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மனிதனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதற்கு சான்றாக சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே போடப்பட்ட போதிலும் கூட அவர்கள் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தபடியினால், கர்த்தர் எங்களை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தபடியினால் அவர்களை கர்த்தர் காப்பாற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அக்கினி மனம் கூட அவர்கள் மேலே வீசல அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். அவருடைய சட்டையில் தீ பற்றி கொள்ளவில்லை. நாம் இப்போ போட்டிருக்கிற சட்டைகள்லாம் நம்ம சட்டையில் தீ வச்சோன்னா நம்முடைய சரீரத்தோடு ஒட்டி கொள்ளும். ஆனால் அந்த எரிகிற அக்கினி சூளையில் அவங்க உலாவினார்கள், அங்கும் இங்குமாக உலாவினார்கள். அவங்க மேலே எதுவுமே அக்கினி மனம் கூட அவங்க மேலே வீசலை அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி காப்பாற்றுகிற ஆண்டவர், காப்பாற்ற துடிக்கும் ஆண்டவர், காப்பாற்றும்படி கூடவே இருக்கிற ஆண்டவர் என்று கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு கர்த்தர் யாரை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இரண்டாவதாக இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற காரியம், செபிக்கிற மனிதனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். செபிக்கிற மனிதனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் செபிக்கணும். ஜெபம் என்பது தேவனோடு கூட நாம் பேசுவது, தேவனோடு கூட நாம் பேச வேண்டும். பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை தகப்பனிடத்திலே பிள்ளை சொன்னால் மட்டும்தான் சரியாய் தெரியும். அதை தான் நம்ம பரம தகப்பனாகிய இயேசப்பாட்ட தினசரி வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை நாம் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவருக்கு சித்தமான நேரத்தில் சரியாய் நமக்கு அதை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செபிக்கிற மனிதனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீங்கள் வேத புஸ்தகத்திலே தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் கூட தான் முன் செய்து வந்தபடியே அவன் செபிக்க தொடங்குகிறார். சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, ராஜாவை தவிர வேறு யாரிடத்திலும் தன்னுடைய மன குமுறல்களை, தன்னுடைய எண்ணத்தில் எழுகின்ற ஏக்கங்களை சொல்லக்கூடாது என்பது சட்டம். ஏன்னா தானியேல் செபிக்கிற ஒரு பழக்கம் உடையவர். வேற எதிலும் அவரை குற்றப்படுத்த முடியவில்லை, நிர்வாகத்திலே குற்றப்படுத்த முடியவில்லை. ஆகவே இவன் தேவ விஷயங்களிலே தான் இவனை மாட்ட வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் ராஜாவினிடத்திலே போய் இந்த சட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த சட்டம் பாஸ் ஆகிவிட்டது, செயல்பட தொடங்கிவிட்டது. ஆயினும் தானியேல் நேற்றே போல இன்றைக்கும் செபிக்கிறார். அதை அதிகாரிகள் பார்க்கிறார்கள்.
உடனே ராஜாவின் சமூகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். இவன் உம்மிடத்தில் மட்டும்தான் விண்ணப்பம் செய்ய வேண்டும், வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது, மீறிவிட்டான். ஆகவே இவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற அதிகாரிகள் அவனை குறித்து பிராதி செய்கிறார்கள். அப்பொழுது தானியேல் ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு எண்ணம், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, நான் யாருக்கும் குழப்பம் ஏற்படுத்தவில்லை, நான் தெளிவாய் தேவனோடு கூட நடக்கிற பழக்கம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னுடைய இருதயத்தில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் இயேசு போதுமானவராய் இருக்கிறார் என்ற நல்ல எண்ணத்தோடு கூட தானியேல் வாழ்ந்தார். தானியேல் அப்பொழுதுதான் அங்கு சொல்லப்படுகிறது, சிங்க கெபியில அவனை போட்டு விடுவதற்கு சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. சிங்க கபியில போடுகிறார்கள். சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை என்று தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, செபிக்கிற மனிதனுக்கு தண்டனை வரையிலும் போகலாம், ஆனா தண்டனை நிறைவேற்றவும் படலாம், ஆனா சேதம் கட்டாயம் ஏற்படாது. ஏன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் செபிக்கிற மனிதனோடு இருக்கிறார். இதை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. நம்ம அப்பா நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, உதாசீனப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. எப்பொழுதும் நம்ம கூடவே இருந்து நம்முடைய மன வேதனைகள் எல்லாவற்றையும் அறிகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வியாதியோடு இருக்கீங்களா? நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா? நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்களா? கடன் பாரத்தோடு இருக்கீங்களா? ஏசப்பாட்ட இன்றைக்கு சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு ஏசப்பாட்ட நீங்கள் சொல்லி பாருங்களேன். எங்கெங்கெல்லாமோ நீங்கள் போயிருக்கலாம், எங்கெங்கெல்லாமோ போய் மனம் சலித்து கூட இருக்கலாம். ஏசப்பாட்ட சொல்லி பாருங்க. மருத்துவர்களெல்லாம் கைவிட்ட போதிலும் கூட 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று செலவழித்து விட்டாள். எல்லாம் செலவழித்து வீணாய் போய்விட்டது. வியாதி குணமாகல. கண்ணீரோடு வருகிறாள். இந்த இயேசுவை நான் தொட்டால் ஆகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட போய் தொட்டு சுகமடைந்தாள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்ட நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளவு துக்கத்தோடு இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு இந்த ஆண்டவரை ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்களேன். இந்த ஏசப்பாட்ட உங்கள் மனதில் எழும்புகின்ற எல்லா காரியங்களையும் சொல்லி பாருங்களேன். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நம்ம அப்பாட்ட பிள்ளைகள் கேட்பது போல, ஏசப்பா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பது தான் ஜெபம். ஜெபம் என்பதற்கு எந்த அடிப்படை காரியமும் கிடையாது. ஜெபிப்பது நம்முடைய மனசில் எழும்புகிற காரியத்தை ஏசப்பாட்ட சொல்வது தான் ஜெபம். அதற்கு வரைமுறை கிடையாது. ஏசப்பா இப்படி ஜெபம் பண்ணாதான் நான் கேட்பேன்னு சொல்லவே மாட்டா. அவர் அன்புள்ள ஆண்டவர். என் பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டாலும் போதும், நான் அதை செய்வேன். நம்ம பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் பொழுது தத்தக்கா புத்தக்கான்னு பேசும். அப்போ தாயும் தகப்பன்னு சொல்லுவாங்க, என்ன அப்படி சொல்கிறான் பாரு, இப்படி சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோம்.
அதே போல தான் பிரியமானவர்களே, நம்ம பாட்டை நாம் சொல்லும்போது அவர் அப்படியே கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஜெபிக்கிற மனிதனை தேவன் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றும்படி அவனோடு கூட இருக்கிறார். தானியேலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜா துயர சத்தமாய், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய தானியேலே, சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தேவன், ஜீவனுள்ள தேவன் தப்புவித்தாரா? அப்பொழுது தானியேல் சொல்லுகின்றா, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் உமக்கு விரோதமாக காரியம் ஒன்றும் செய்யலை, நீதி கேடு எதுவும் செய்யலை. நான் தேவனுக்கு முன்பாக, என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன், ராஜாவுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவன். என்னை தேவன் சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகின்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சிங்கம் பசியோடு இருந்தா தூக்கி போட்ட உடனே அதை பிடித்து கொள்ளும். ஆனால் இந்த சிங்கம் அவரை சேதப்படுத்தலை. ஏன்னா கர்த்தராகி ஆண்டவர் தானியேல் கூட இருந்தபடினால சிங்கம் கூட சேதப்படுத்தலை பிரியமானவர்களே. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். எதற்காக? ஜெபிக்கிற மனிதனை காப்பாற்றும்படி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? ஏசப்பா உயிருள்ள ஆண்டவர், ஏசப்பா உயிருள்ள ஆண்டவர் உங்கள் வியாதியை மாற்றுவா, உங்கள் கடன் பாரங்களை மாற்றுவா. நீங்கள் ஜெபம் பண்ணால் மாற்றுவா, நீங்கள் அவர்கிட்ட பேசினா மாற்றுவா, நீங்கள் அவர்கிட்ட வந்தால் அவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் ஆவலோடு கூட இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட எப்போ வரும்? என் பிள்ளை என்கிட்ட எப்போ வரும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவாங்க. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் 2 பேரில் இளையவன் சொல்கிறான், சொத்தில் வரும் பங்கை எனக்கு பிரித்து கொடுங்க. உடனே தகப்பன் ரொம்ப யோசிக்கலை. அவனுக்கு வரக்கூடிய பங்கு அவனுக்கு கையில் கொடுத்து அனுப்பிவிட்டான். அவன் தூரதேசம் போனான். சந்தோஷமாக வாழ்ந்து பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டான். கடைசியில் பாருங்க, அவன் சாப்பிட ஒன்றுமில்லாத சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. வேலை இல்லை. அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து வேலை தேடினான், கிடைக்கல. ஒரு பன்றி வைத்து வளர்க்கிறவனிடத்திலே வேலை கேட்கிறான். இந்த பன்றியை மேய், இந்த பன்றியை குளிப்பாட்டு, இந்த பன்றியை நல்லா பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி வேலை கொடுக்குறான். அந்த பன்றி திங்கிற தவிட்டை திங்கக்கூடிய அளவுக்கு பசி அவனுக்கு இருக்கு. அவ்வளவு பசியோடு இருக்கிறான். தகப்பனோடு இருக்கும்போது நல்ல செல்வந்தனாயிருந்தான், சீரும் சிறப்புமாயிருந்தான். தகப்பனை விட்டு போன போதிலோ பசியோடு இருந்தான், துக்கத்தோடு இருந்தான், வேதனையோடு இருந்தான். இப்போ நினைக்கிறான் தகப்பனுடைய அன்பை, இப்போ நினைக்கிறான் தகப்பனுடைய பாசத்தை. அவன் நினைத்த உடனே எழுந்தான், பன்றி கூட்டத்தை விட்டு வெளியே வந்தான், தகப்பனை நோக்கி ஓடி வருகிறான். தகப்பன் இருக்கிற ஊருக்கு ஓடி வருகிறான். தகப்பன் என்ன நிலைமையில் இருந்தாருன்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனமாக வாசித்தீங்கன்னா, வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்கிறாரு. எதற்காக உட்கார்ந்துருக்கிறாரு? என் பிள்ளை எப்போ வரும், என் பிள்ளை எப்போ வரும், ஏக்கத்தோடு இருக்கிறா. கண்களில் கண்ணீரோடு இருக்கிறார். என் பிள்ளை எப்போ வரும், எப்போ என் பிள்ளையை நான் பார்ப்பேன்.
தகப்பனை பார்த்து ஓடி வருகிறான். தகப்பன் எழுந்து ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். இவன் பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கிறான், பன்றி கூட்டத்தோடு இருந்திருக்கிறான். குளிச்சிட்டு வா உன்னை பார்க்குறேன்னு சொல்லலை, உடனே கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் தகப்பனுடைய பாசம், இதுதான் தேவனுடைய பாசம். இந்த பாசத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏசப்பா இருக்கிறா. நீங்கள் ஜெபம் பண்ணினா உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். அந்த இளையகுமாரன் சொல்கிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாக, பரலோக சட்டத்திற்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். உமக்கு முன்பாக, உம்முடைய சொத்துக்களை அளித்த விஷயத்தில் உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். என்ன உம்முடைய வேலைக்காரனாக வைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். தகப்பன் அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, உன்னை நான் பிள்ளையா வச்சுக்கிடுவேன்ப்பா, நீ என் கூட இருந்தா போதும்பா, நீ என் கூட வாழ்ந்தா போதும்பா, என் கூடவே நீ இருந்தா போதும்பான்னு சொல்லி அவனுடைய கைகளுக்கு மோதிரம், அவனுடைய கால்களுக்கு பாதரட்சை, அவனுக்கு நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம் எல்லாம் கொடுத்து அவனை பிள்ளையா ஏற்றுக்கொண்டா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதுதான் தகப்பனுடைய பாசம். தகப்பனாகி இயேசுவின் பாசம் இதுதான் பிரியமானவர்களே. இந்த ஏசப்பாட்டை இன்றைக்கு நீங்கள் வாங்க பிரியமானவர்களே. இந்த ஏசப்பாட்டை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் பிரியமானவர்களே. நீங்கள் செபித்தால், நீங்கள் ஏசப்பா கூட இருந்தால் உங்களுக்கு எல்லாம் தருவார் பிரியமானவர்களே. நீங்கள் இன்றைக்கு இந்த ஏசப்பாட்டை நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பெறுவீங்க பிரியமானவர்களே. நான் ஒரு நாளில் ஜெபம் பண்ண பிரியமானவர்களே, என் வாழ்க்கை நிலைமையை தலை கீழாய் மாற்றினா. எவ்வளவா என்னை நேசித்து உயர்த்தினார் பிரியமானவர்களே. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத என்ன ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு பாருங்க பிரியமானவர்களே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணா உங்கள் கூட உங்களை காப்பாற்ற அவர் கூடவே இருக்கிறா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவா. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை காப்பாற்றுவா. ஏசப்பா காப்பாற்றுகிற தெய்வம். என்னை காப்பாற்றினா உங்களையும் காப்பாற்றுவா. உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த தேவ வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் கிருபையாக இருக்கீங்கப்பா, இரக்கமாக இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, ஜெபிக்கிறவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சங்கீதத்தில் வாசித்தோம் ஐயா. தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணினார், நீர் காப்பாற்றினீங்கப்பா. அவனுக்கு ஒரு குறைவில்லாமல் உயர்த்தி வைத்தீங்கப்பா. அதே போல் இளையகுமாரனை போல் நீங்கள் எவ்வளவு பாசம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் வேதத்தில் சிந்தித்தோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அன்புள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக, அவருடைய குறைகள் தீருவதாக, அவர்கள் வேண்டுதல் கேட்கப்படுவதாக, அவர்கள் கவலை மாறுவதாக, துக்கம் மாறுவதாக, கண்ணீர் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.